வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு டேஸ்டான ரெசிபி பற்றி பார்க்கலாமா? சமீபத்தில் ஒரு கெட் டுகெதரப்ப என்னோட கசின் சிஸ்டர் திருமதி பத்மா ரத்னகுமார் அவங்க ஒரு தக்காளி தொக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது இந்த கடையிலலாம் இருக்கிற தக்காளி தொக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. நான் எப்படி ரெசிபி அது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்ல கனிஞ்ச தக்காளி எடுத்துட்டு அதோட 1 கிலோ அப்படின்னா அது கூட வரமிளகா, கொஞ்சம் புளி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து இதை கொட்டி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கிறப்ப கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி கலந்துக்கணும். இதில் என்ன டிப்ஸு அப்படின்னா, இதில் மிச்சது தக்காளி தொக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, வெங்காயம் பூண்டு கிடையாது சுத்தமாக அதில். அதே மாதிரி பெருங்காயமும் தாளிக்கலை. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா கொதிக்கிறது தான் முக்கியம். ரொம்ப நேரம் நல்லா வத்துற மாதிரி கொதிக்க விடணும். அந்த மாதிரி கொதித்து நல்லா வர்றப்ப நல்லா கொதித்து சுண்டுறப்ப அப்புறம் நல்லெண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னாங்க. இது மாதிரி செஞ்சால் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு நல்லா கெடாமல் இருக்குன்னாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.